ஒரு பக்கம் கதிர் அண்ட் ராஜி இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பாண்டிங், அதாவது கட்டாய கல்யாணம் அப்படிங்கிறது சீரியல்களில் நமக்கு பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அதுலேயும் வந்து கொஞ்சம் வித்தியாசத்தை காமிச்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸாக மாறி, முதல்ல எதிரிகளாக இருந்தாங்க, இப்போ நண்பர்களாக மாறுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்கிறத இயல்பாகவும் அதே சமயத்தை நல்ல விதமாகவும் காமிக்கிறதும் நல்லாயிருக்கு. அண்ட் அவங்களுக்குள்ள வந்து நம்ம ரெண்டு பேருமே பணம் சம்பாதிச்சே தீரணும் அப்படிங்கிற எண்ணம் வரதுக்கான காரணங்கள் இது எல்லாமே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ அந்த கதை நல்லாயிருக்கு. ப்ளஸ் இப்போ ராஜியை வந்து ஒரு போலீஸ் ஆக்கியே தீரணும்னு ஒரு குறிக்கோளுக்கு வர்றது, தமிழ் சீரியல்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பெண்களும் வேலைக்கு போகணுங்கிறத கொஞ்சமாச்சும் வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பிக்கிறது. சீசன் 1 மாதிரி இல்லாமல் சீசன் 2ல் பாண்டியன் ஷோஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறதுன்ட்டு பல விஷயங்கள் இப்போ நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இப்போ அடுத்து தங்கமயிலுடைய அப்பாவை ஏற்கனவே இந்த சக்திவேல் முத்துவேல்லாம் வந்து கொஞ்சம் கட்டி போட்டு அடிச்சு பார்த்தா அவர் முழிக்கிற மொழி எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இவர் ஏதோ கொஞ்சம் ஃப்ராடு தான் போலையே. இவர் ஏன் ராத்திரியெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்து கடைசியில் ஒய்ஃப் தான் வந்து காப்பாற்றிட்டு போனாங்க, ஏன் அவர் அப்போவே சொல்லாமல் என் பொண்ணோட பிறந்த நாளுங்கிற வார்த்தை ஏன் அவர் வாயில் வரல அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தாலே இப்போ அந்த சைடில் அவங்க ஒரு விசாரித்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரே ஊர் தானே, இந்த ஆள் யார், இவரோட சொத்து என்ன, இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணு என்ன படிச்சு அப்படிங்கலாம் விசாரிச்சா அந்த பொண்ணு காலேஜுக்கெலாம் போலையே 12வது நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிய வந்தால் இப்போ தங்கமயிலோட வேலைக்கு உழ வைக்கலாம். இதுக்கு நடுவில் மீனாவோட வேலையால் இவங்களுக்கு பிரச்சனை வருது, ஆக்கிரமிப்பு நல்ல பிரச்சனை எல்லாம் வரதுனால மீனாவோட வேலையை காலி பண்ணுறதுக்கு அவங்க முயற்சிக்கிறது, இதெல்லாம் எப்படி இந்த குடும்பம் முறியடித்து மீண்டு வராங்க அப்படிங்கிறது, இதுக்கு நடுவில் எல்லாரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி வந்து இந்த தங்கமயில் ஒரு ஃப்ராடுங்கிறத முத்துவேல் சக்திவேல் வந்து அவங்க அப்பாவை தரதரனா அடிச்சு இழுத்து வந்து கூட்டு வந்து நிறுத்தி அதை நிரூபித்தாங்க அப்படின்னா பெரிய அவமானமாயிடும் பாண்டியனுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.